ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பபுள் சார்ட்டை தான் பார்க்க போகிறோம் சார்ட்டிங் டெக்னிக்ஸில். ஸோ பபுள் சார்ட்டை பார்க்குறதுக்காக நான் அரை எடுத்திருக்கேன் 87321. ஸோ அதை நான் மறுபடியும் கீழே ஒரு வாட்டி போட்டுக்கிறேன் 87321. பபுள் சார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். ஓகே, டூ எலிமெண்ட்ஸை தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதை நான் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதை ஏன் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த 8 எது பெருசு? 8 தான் பெருசு, கரெக்டாக? அப்போ அதை நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் 7 அண்ட் 8 ஸ்வாப் பண்ணிட்டோம். 3, 2, 1. ஸோ இப்போ மறுபடியும் இந்த 8 3 கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த 8 3 எது பெருசு? 8 தான் பெருசு. தென் அகேன் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ 7, 3, 8, 2, 1. மறுபடியும் சேம் ரிப்பீட் ஆகுது. இப்போ 8 2 கம்பேர் பண்ணுறோம். தென் அகெயின் 7, 3, 2, 8, 1. மறுபடியும் 8 1 கம்பேர் பண்ணுறோம். அண்ட் தென் 7, 3, 2, 1, 8. இந்த 8 அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் எலிமெண்ட், கரெக்டாக? அதனால தான் நம்ம கடைசியில் தூக்கி வச்சிடும், ஒவ்வொன்றா ஸ்வாப் பண்ணி. இப்போ மறுபடியும் 8 கூட நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. 8 லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை தான் நம்ம ஃபேஸ் 1ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மறுபடியும் அடுத்த 4 எலிமெண்ட்ஸை மறுபடியும் கம்பேர் பண்ணணும். ஸோ அது ஃபேஸ் 2. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ், அதாவது 0 to 5 லென்த் 5 இருக்குது, கரெக்டாக? 5 லென்த்தில் நம்ம எத்தனை வாட்டி கம்பேர் பண்ணியிருக்கோம்? 4 டைம்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4 டைம்ஸ் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். 4 டைம் ஸ்வாப்புக்கு பாசிபிளாக இருக்குது. பெருசாக இருந்தால் ஸ்வாப் ஆகிக்கிறோம், கரெக்டாக? 4 டைம் பாசிபிளாக இருக்குது. இப்போ அடுத்த ஃபேஸ் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ் 2. இப்போது ஃபேஸ் 2ல் நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம் இல்லையா? 7, 3, 2, 1, 8. மறுபடியும் 7, 3, 2, 1 நம்ம அதில் எது பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை மோஸ்ட் ரைட்டுக்கு அனுப்பிச்சி விட போகிறோம். இப்போ 8 எப்படி நம்ம கடைசியில் அனுப்பிச்சுட்டோமோ அதே மாதிரி அதில் எது பெருசோ அதை மறுபடியும் நம்ம அந்த சைடு தூக்கி போடணும், கடைசியில் தூக்கி போடணும். ஓகே, அதைத்தான் நம்ம ஃபேஸ் 2ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் 7, 3, 2, 1, 8. ஓகே, இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 7, 3 கம்பேர் பண்ணணும். மறுபடியும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ 7, 3 எது பெருசு? 7 பெருசு. மறுபடியும் 7 தூக்கி அந்த சைட் போடணும். 3, 7, 2, 1, 8. தென் அகெயின் 7 2 கம்பேர் பண்ணுறேன். 3, 2, 7, 1, 8. அகெயின் 7 1 கம்பேர் பண்ணுறேன். 3, 2, 1, 7, 8. இப்போ இந்த 7 8 கம்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி 8 லார்ஜஸ்ட்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் 7 லார்ஜஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்ம தொட தேவையில்லை. இப்போ எத்தனை வாட்டி கம்பேர் பண்ணியிருக்கோம்? 3 டைம்ஸ் கம்பேர் பண்ணியிருக்கோம். 1, 2, 3. ஏன்னா நம்ம இப்போ செக் பண்ணது 4 எலிமெண்ட்ஸை, அதனால் 3 வாட்டி கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த வாட்டி மறுபடியும் ஃபேஸ் 3 இந்த 3 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா 7 8 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸில் மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இரேஸ் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு இடம் இல்லை. இப்போ மறுபடியும் இந்த சார்ட்டட் எலிமெண்ட்டை இங்கே போட்டுக்கிறேன். 3, 2, 1, 7, 8. ஓகே, ஃபேஸ் 2ன்னு இருக்கிறத இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் 3 2 கம்பேர் பண்ணுறேன். இப்போ 3 ஸ்வாப் பண்ணிக்கிறேன். 2, 3, 1, 7, 8. மறுபடியும் இந்த 3யும் 1 கம்பேர் பண்ணுறேன். 2, 1, 3, 7, 8. ஓகே, ஸோ இப்போ இந்த 3யை நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இது சார்ட்டடில் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம்? 3 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணோம். 3 எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணோம். அதில் 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த கம்பேரிஷன்ஸ் வந்திருக்கு, கரெக்டாக? இப்போது கடைசியாக இருக்கிறது இந்த 2ம் 1ம் தான். இது ஃபேஸ் 3. இப்போ ஃபேஸ் 4. ஃபேஸ் 4ல் நம்ம இது 2 தான் கம்பேர் பண்ணணும். 2, 1, 3, 7, 8. ஓகே, இதில் இது 2 கம்பேர் பண்ணுறோம். அண்ட் தென் அகெயின் 1, 2, 3, 7, 8. இப்போ எல்லாமே சார்ட்டட் ஆயிடுச்சு. ஓகே, இது ஃபேஸ் 4. இப்போ எத்தனை ஃபேஸஸ் வந்திருக்கு? ஃபேஸ் 1, 2, 3, 4. அப்படி ஃபேஸ் 4 எப்படி வந்துச்சுன்னா நம்மள்ட்ட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்கா? லென்த் 5 இருக்குது. இப்போ ஃபேஸ் 4 இருக்குது, அதாவது n-1. ஃபேஸ் எவ்வளோ இருக்குன்னா n-1 பாசிபிள் ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய கோடிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக கோடிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத காமிச்சு தரேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒன்று ஒவ்வொரு ஃபேஸஸ் வருது, அதுக்கு ஒரு ஃபார் லூப் போடணும். ஓகே, அதுக்கு ஒரு ஃபார் லூப் போடணும். அண்ட் எகெயின் கம்பேர் பண்ணுறோம்ல, ஈச் டைம் 7 3 பெருசா இல்லை 7 2 பெருசா 7 1 பெருசான்னு சொல்லி ஈச் டைம் நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல,
அதுக்கு ஒரு ஃபார் லூப் போடணும். ஓகே, அது வந்து இன்னர் ஃபார் லூப். அப்போ வந்து ஃபார் லூப் வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது 2 ஃபார் லூப்ஸ்னால டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n)² தான் வரும். ஓகே, இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் கோடிங் மூலியமாக எப்படி இதை ஸ்வாப் பண்ணணும் பபுள் சார்ட்டை அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.